செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முருகன் கோவில் சிக்கந்தர் தர்கா விவகாரம் தொடர்பாக இந்த போராட்டமானது அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவில் மலை விவகாரம் தொடர்பாக இன்று இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பதாக அறிவித்திருந்தார்கள். இதனால் இதை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேற்றும் இன்றையும் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனால் மதுரை மாவட்டம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மதுரை மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வரும்போது மலையில் அமர்ந்தபடி சிலர் அசைவ உணவு சாப்பிட்டதாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் பரவின. இதைத் தொடர்ந்து மலையின் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி இன்று போராட்டம் நடத்தப்பட இருப்பதாக இந்து முன்னணி அமைப்பு அறிவித்திருந்த நிலையில் இந்து முன்னணி மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் நடத்தவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து உள்ளதை சுட்டிக்காட்டி ஆட்சியர் சங்கீதா இன்று 144 தடவை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்து மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தோர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதால் அசாதாரண சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மதுரை மாவட்டம் மற்றும் மாநகர் முழுவதும் நேற்று காலை 6 மணி முதல் இன்று இரவு 12 மணி வரை வெளியூர் நபர்கள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பொது அமைதியை பாதுகாக்கும் விதமாக போராட்ட கூட்டங்கள் தர்ணாக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை மாநகர் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். டோல்கேட் மற்றும் டோல்கேட்டை தாண்டி இவர்களே தடுப்பு அமைத்து வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய, அதாவது இந்து அமைப்புகள் கட்சி கொடி கார் கட்டியிருந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து அமைப்பு மாவட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தலைவர்களை வீட்டில் காவல் வைத்திருக்கிறார்கள். வெளியே வர முயற்சித்தால் அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் முழுவதுமே 2000க்கும் மேற்பட்ட காவல்துறை பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் காவல்துறை அனுமதித்து வருகிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் 5 நபர்களுக்கு மேலே ஒன்று கூடினால் கூட அவர்களை கைது செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளவர்களை திருப்பரங்குன்றம் கோயில் முன்பு நுழைய விடாத அளவிற்கு சுற்றியும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.